ஓடாத ஓடாத, அங்கே நில்லு, அசையாத. வேண்டாம் வேண்டாம், அப்படி செய்யாத, நில்லு. ஏய் ஏய் ஏய், நிக்க சொன்னல, கீழே இறங்கு. மம்மி, டாடி, அந்த பூனைய பிடிங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இந்த பூனையில இருந்து என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னை விட்டு கீழே இறங்கு. இதுக்காக 2 பேரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது வீர். வீர், காப்பாத்து. இந்த பூனை என் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காப்பாத்து, காப்பாத்து. வாங்கிக்க. நம்ம ஷாட் எப்படி? இந்த டாங்கி என் வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுது? இந்த டாங்கி என்னால எதுவும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி நான் வீர தோக்கடிக்க முடியும்? பாஸ், வா சிண்டு, இன்னைக்கு நாம கில்லி விளையாடலாம். சரி, அந்த விளையாட்டு விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் எத்தனை அடியெல்லாம் நான் வாங்கணும்னு தெரியலையே. நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். முதல்ல இந்த டாங்கி ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீர் மேல கைய வைக்கணும். இந்த கோலத்துல தாங்க முடியலையே. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டம் ஆடம். காப்பாத்துங்க பாஸ், நான் போயிட்டேன். என்னை காப்பாத்துங்க பாஸ். பாஸ், முதல்ல அந்த டாங்கி என்ன படுத்துச்சு. அதுக்கப்புறம் அது பெரிய டாங்கி வந்து என்ன போட வச்சிருச்சு பாஸ். என்னால வேற நெருங்கவே முடியல பாஸ். வீர அழிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பவாவது தெரிஞ்சுதா உனக்கு? இது என்ன பாஸ், என்ன மாதிரி இன்னொரு கேட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது கூட என்ன மாதிரியே இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பாஸ். டிம்பக்டோ என்ன மாதிரி நிறைய தடவை தோத்துட்டு வந்திருக்கான். ஆனா அவனை ஒரு தடவை கூட வெளியில அனுப்பலையே நீங்க. என்ன மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க? இது உண்மையான கேட் இல்ல, இது ஒரு ரோபோட். உன்னால செய்ய முடியாத வேலைய இப்போ இது செய்ய போகுது. ரோபோ பாய், உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக நீங்க இப்படி காத்துல பறந்துட்டு இருக்கீங்க? எனக்கும் தெரியல. திடீர்னு என்னோட வெயிட் குறைஞ்சா மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நான் காத்தடிச்ச பலூன் மாதிரி ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஜெட் பேக், லேசர் பீம் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. என்னால பறக்கவும் முடியாது, லேசர் பீமை யூஸ் பண்ணவும் முடியாது. சொல்புல், நீ ஜிண்டுவை தேடு. நான் போய் தாத்தா கிட்ட சொல்றேன். இங்க பாரு லாஃபிங் ரோபோட், போட்டிக்கு நீ ரெடியா இருக்கியா?
யாரால அந்த வீர அதிக தூரம் அனுப்ப முடியும்ன்றத இப்ப நாம பார்க்கலாம். ஓகே, நான் ரெடி. நான் இதுக்கு ரெடி. டிம்பக்டு என்ன போக விடு, இல்லனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இங்க பாரு வீர், இனிமே எல்லாமே நல்லாதான் இருக்க போகுது. முதல்ல இப்ப என் அடிய வாங்கிக்கோ. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, எல்லாருமே வாங்க வாங்க. இந்த பாருங்க, இந்த கொடையோட விலை என்ன? இங்க இருக்கிற எல்லா கொடைகளும் இலவசம் தான். உங்க யாருக்கு வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போங்க. இலவசம் இலவசம், இங்க இருக்கிற எல்லா கொடைகளும் இலவசம். போனா வராது, பொழுது போனா இது கிடைக்காது. அப்பா அப்பா, இவர் இங்க ஃப்ரீயா கொடை கொடுக்கறாரா? வாங்க போய் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கலர் தான் வேணும். என்ன பத்தி நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. நான் கொடை வைக்கிறவங்க இல்ல, கொடைகளுக்கு எல்லாம் தலைவன். அம்பர்லாமேன் 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 நான். அம்பர்லாமேன் 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 நான். என்ன நடக்குது? இவனை கண்டிப்பா மேட் மேக்ஸ் தான் அனுப்பியிருப்பான். இம்லி சுல்புல், நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். இன்னும் நல்லா கத்துங்க. இன்னும் கத்துனாதான் அந்த ரோபோ பாய் இங்க வருவா. ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். யார் நீ? இவங்களெல்லாம் விட்டுரு. ரோபோ பாய், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்ப பெய்யுற மழையில இதுக்கப்புறம் நீயும் இல்ல, உன்னோட பேரும் புகழும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் கொடை விக்கிறவ இல்ல, அந்த கொடைகளுக்கெல்லாம் தலைவன். அம்பர்லாமேன் 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 நான். உனக்கு ரோபோ பாய் தானே வேணும்? நான் வந்துட்டேன். அவங்களெல்லாம் விட்டுரு. உனக்கு தைரியம் தான் என்கிட்ட மோது. இவன் கூட சண்டை போடணும்னா இவனை எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போகணும். இல்லனா இங்க இருக்கிறவங்களுக்கு லேசர் பீமால அடிபடும். இப்ப சுல்புலையே நான் இங்க கூப்பிட போறேன். ஏன்னா மேகத்துல விளையாட அவனும் விரும்புவான்ல. அப்படியே அவனுக்கு சாப்பிட கேரட்டும் தருவேன். வா, நாம வேற மாதிரி வேஷம் போட்டுக்கலாம். ஏன்னா பாஸ் பார்த்தா கோவப்படுவாரு. ஏன்னா இங்க வரக்கூடாதுன்னு பாஸ் சொல்லிருக்காருல. நான் இப்போ எல்லா மரத்து மேலயும் தாவ போறேன். வாங்க வாங்க, மேல இருக்கிற பொருட்கள் எல்லாம் இறக்குங்க. இம்லி நீ இங்கே இரு, நான் மேல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து கொடுக்கறேன். இங்க பாருங்க, நான் இங்க இருக்க வேண்டாம். உங்க பொருள் எடுக்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்னோட பொருள் நான் இறக்கிக்கிறேன், மத்தவங்களோட பொருள் நீ இறக்கு. பாஸ் பாஸ், நான் தான் ஜிண்டு. அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவன் தான் நம்ம சுல்புல். எங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதனால நீங்க கோவப்படாதீங்க. ஓ, நீங்க என்னைக்குமே திருந்த மாட்டீங்களா? ஹே கூலி, என்னோட சூட்கேஸ கீழே இறக்கு. உங்களோடது எந்த சூட்கேஸ்னு சொல்லுங்க. நான் உன்கிட்ட சொல்லல, உன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கானே ஒரு சின்ன கூலி, அவன் பேர் தான் வீரு. அவன் கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பனை கூலி நான் சொன்னேன். காப்பாத்துங்க. என்ன அடிக்காத, எனக்கு வலிக்குது.
வாங்க வாங்க, உங்க எல்லாரையும் இந்த பழைய பில்டிங்க்கு நான் வரவேற்கிறேன். இதோ இங்க பாருங்க, இதுதான் ராஜா பான்சிங்கோட ஸ்டாச்சு. இதோ இதுதான் ராணி ரூப்மதியோட ஸ்டாச்சு. இது எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாச்சு. வாவ், கிரேட். இதோ இங்க இருக்கே, இது யாரோட ஸ்டாச்சு? ஓ நோ, நீங்க கேட்டுட்டீங்களா? அப்ப நான் சொல்லி தானே ஆகணும். இதோ இதுதான் ஒரு ஆவி. எல்லாரும் சொல்லுவாங்க, பௌர்ணமி ராத்திரி எப்ப முடியுதோ, அதுக்கப்புறம் முதல் சூரியன் எப்ப பூமியில படுதோ, அப்ப இந்த ஸ்டாச்சுவுக்கு திரும்ப உயிர் வந்துருமா. அந்த நேரத்துல அது கண்ணுல முதல்ல எது படுதோ அது அழிச்சிடுமா. அப்புறம் இன்னைக்குதான் பௌர்ணமி ராத்திரி. அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இது கண்டிப்பா உயிரோட வரும்.